தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை காலை 9:30 மணிக்கு தாக்கல் செய்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. தேர்தலுக்கு முந்தைய முழு பட்ஜெட் என்பதால் சலுகைகள், புதிய அறிவிப்புகள் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் பட்ஜெட் அமையும், அனைத்து தரப்பினரும் பயன்பெறுவர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தேசிய அளவிலான வளர்ச்சி 6.48% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 8%க்கும் அதிகமாக நீடிக்கும் என கணிப்பு. பட்ஜெட் தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட லட்சணையில் ரூபாயை குறிக்கும் தேவநாகரி குறியீட்டுக்கு பதிலாக தமிழில் ரூ என்ற எழுத்து பதிவு. பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். இளையராஜாவின் 50 ஆண்டுகால இசை பயணத்தை சிறப்பிக்கும் வகையில் அரசு சார்பில் விழா. ரசிகர்களின் பங்கேற்போடு விழா சிறக்கும் என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நிரந்தரமாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை குறைக்க தேவையில்லை என்றும் திமுக எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பதில். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை. திமுக அரசின் ஊழலை கண்டித்து வருகின்ற 17ஆம் தேதி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அண்ணாமலை அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 6வது கட்ட நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டது த.வே.க. விஜயன் முன்னாள் ஓட்டுநர் ராஜேந்திரனின் மகன் சபரிநாதன் தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக நியமனம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். வண்ணங்களை பூசி வசந்த காலத்தை வரவேற்ற மக்கள். பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. கொடிமரத்திலிருந்து நேரடியாக கோயில் நடை பகுதிக்கு செல்லலாம் என்பதால் கூடுதல் நேரம் சாமி தரிசனம் செய்ய வசதி. வைகை பல்லவன் விரைவு ரயில்களில் கூடுதலாக ஒரு முன்பதிவில்லா பெட்டி இணைக்கப்படுகிறது. 2 ரயில்களிலும் முன்பதிவு செய்யும் வசதி கொண்ட ஒரு பெட்டி குறைக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஜூன் மாதம் வரை உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு பேருந்து, ரயில்கள் மூலம் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் செல்லலாம் என அனுமதி. மாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம். அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் வழிபட்டனர். பொது இடங்களில் குப்பை கொட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மதுரை மாநகராட்சி அதிரடி அறிவிப்பு. கடலூர் முதுநகர் அருகே கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம். சாலையின் நடுவே புகுந்த வாகனத்தால் ஏற்பட்ட விபத்தில் லாரி ஓட்டுநர் உட்பட 3 பேர் காயம். உதகை அருகே சிறுத்தை தாக்கி பெண் உயிரிழப்பு. 3 நாட்களுக்கு தேயிலை பறிக்க செல்ல வேண்டாம் என தொழிலாளர்களுக்கு வனத்துறை அறிவுறுத்தல். மகளிர் பிரீமியர் லீக் வெளியேற்றுதல் சுற்றில் குஜராத்தை வீழ்த்திய மும்பை இந்தியன்ஸ். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் டெல்லி அணியுடன் பலப்பரீட்சை. உக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு. ஒப்பந்தத்தில் உள்ள சில சந்தேகங்கள் பற்றி அமெரிக்க அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் பேட்டி. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படும் நிலையில் எல்லோருக்கும் எல்லாம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
வருகின்ற மே 7ஆம் தேதியுடன் திமுக அரசு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக அரசு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அது உயர்த்தப்படுமா, பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு 8வது ஊதிய குழுவை அமைத்துள்ள நிலையில் தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இதேபோல அரசு பணிகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்கு சிறப்பு அறிவிப்பு ஏதேனும் வெளியாகுமா என இளைஞர்கள் காத்திருக்கின்றனர். டீசலுக்கான வாட் வரியை குறைக்க வேண்டும் என்று மோட்டார் தொழிலில் உள்ளவர்களும், மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என சிறு குறு தொழில்துறையினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் நிதி பங்களிப்பு போதுமானதாக இல்லாத நிலையில் நிதி சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் தமிழ்நாடு அரசு உள்ளது. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணத்தால் 2000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்திவிட்டது. இதன் காரணமாக கல்வித்துறைக்கு வரும் நிதியாண்டில் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் இயற்கை பேரிடர் பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் இதற்கான நிவாரணத் தொகையையும் தமிழ்நாடு அரசே தனது சொந்த நிதியில் இருந்து செலவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. இந்நிலையில் வீடியோ வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் என பட்ஜெட் குறித்து குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் மாநிலம் முழுவதும் 936 இடங்களில் மெகா திரையில் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 100 இடங்களில் பட்ஜெட் ஒளிபரப்பாகிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எப்படி உள்ளது என்ற ஆய்வறிக்கையின் முக்கிய அம்சங்கள் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் முழுமையான விவரங்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. 6ஆம் கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் 19 மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏற்கனவே 5 கட்டங்களாக இதுவரை 95 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ளார். இதனையடுத்து 6வது கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களின் பட்டியலை விஜய் வெளியிட்டார். இதற்கான நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னதாக நீலாங்கரையில் விஜயின் காரை மறித்து திருவொற்றியூர் பகுதி நிர்வாகிகள் மனு அளித்தனர். அதில் திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட தாவேக செயலாளராக ஆர்.கே. மணியை நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட தாவேக செயலாளராக ஆர்.கே. மணியே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று விஜயின் முன்னாள் ஓட்டுநரும் தற்போதைய உதவியாளருமான ராஜேந்திரனின் மகன் சபரிநாதன் என்பவரும் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளர்கள் நியமனத்தை வைத்து சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். விஜயின் முன்னாள் கார் ஓட்டுநரின் மகனான சபரிநாதனுக்கு தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் சிறுவயது முதலே சபரிநாதன் விஜயோடு பயணித்திருப்பதாக விளக்கமளித்தார். தாவேக அலுவலகத்தில் விஜயை சந்திக்க அனுமதி மறுத்ததாக குற்றஞ்சாட்டி பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் தாவேக அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. இலங்கை கடற்படையால் எதிர்கொள்ளக்கூடிய இன்னல்கள் தொடர்பாக தமிழ்நாடு மீனவ பிரதிநிதிகள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் நேரில் முறையிட்டனர். இலங்கை அரசு தமிழ்நாடு மீனவர்கள் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தியதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர் பிரதிநிதிகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தனர். இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தங்கள் கோரிக்கை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததாக மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இந்த பிரச்சனை மத்திய மீன்வளத்துறை அமைச்சரும் இதுல சேர்ந்து நாங்க இருவரும் இருந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள், தமிழகத்தில் உள்ள மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இருந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில் புதிய அரசு அமைந்த பின்னர் கைது நடவடிக்கை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியதாக அண்ணாமலை கூறினார். குறிப்பாக இலங்கையில புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு, ஃபைன் அதிகமாக இருக்கு. அதனால ஒரு நாள்ல தீர்வக்கூடிய பிரச்சனை இல்லை, அது அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க. படிப்படியாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி
இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். தமிழ்நாடு மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசுடன் பேசப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.